அன்பான ஜோதிடாபிமான்களே, இன்று கைரேகை சார்ந்த சில நுட்பங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக சாஸ்திரங்களில் ஜோதிடம், எண்கணிதம், ஜெம்மாலஜி, வாஸ்து, கைரேகை இதில் ஓரளவுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு துணை வருவது கைரேகை என்றால் மிகையல்ல. பொதுவாக இன்று நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தால், ஒரு குடும்பத்தில் 4 பேர் கும்பராசியில் பிறந்திருந்தால் அத்தனை பேருக்கு இப்போது 7.5 சனி நடக்கும். அந்த 7.5 சனி பகவானே இப்போ கும்பத்தில் இருக்கிறார். அதுவும் அஷ்டம சனி. எல்லாருக்கும் ஒருவர் அஷ்டம சனி, அஷ்டாச்சமி, பொங்க சனி, மங்க சனி, எல்லா சனிகளும் அந்த குடும்பத்தை பாடாப்படுத்தும். ஆனால் அந்த 4 நபர்களுடைய கைரேகை மாறுபடும். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மையும் மாறுபடும். பொதுவாக 1000 கலைகள் 64லும் ஒவ்வொரு கலையும் மூலமாகத்தான் நமக்கு ஆண்டவன் வழிகாட்டுவார். அது மூலம்தான், அதாவது இந்த ஏரியா தான் நம்முடைய மிடில் ஏஜ் கிரைசிஸ் மக்கள். 18 வயசில் ஓட்டு போடலாம்ங்கிறார். 36 வயசு வரை உள்ள ஏரியா தான் இந்த நான் குறிப்பிடுந்தேன். இந்த ஏரியா தான் எப்படிப்பட்ட மணமகள் வருவார், எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வரும், இவையெல்லாம் உள்ளங்கையில் காணப்படும் வீதி ரேகை மற்றும் விரல் நகம், இவை எந்த பல சீக்கிரட்டுகளை அதாவது உள்ளடக்கி தான் கைரேகை சாஸ்திரம். ஆகவே அவை சார்ந்த பல கைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தால், அதாவது வியாபாரிக்கு வேறு கை, விவசாயிக்கு வேறு கைப்படும், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் உள்ளவர்கள் வரும், காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ஒரு இருக்கும், கல்லூரி ஆசிரியர்களுக்கு. ஆகவே இதையெல்லாம் ஒரு போல் இருப்பதில் ஆகவே ஒரு 7-8 கைகளின் நகல்களை காண்பிக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் ஓரளவுக்கு கைரேகையின் மேல் உள்ள நம்பிக்கையை உறுதி செய்யலாம். ஆகவே கைரேகையை நம்பினால் ஓரளவுக்கு சாஸ்திர ரீதியாக நம்ம வாழ்க்கை செப்பனிட வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். அன்பான கைரேகை நிபுணர்களே, இன்று உள்ளங்கையில் பலவித கைகள் அமைப்பை காமிக்கும். பொதுவாக இந்த கைகள் நீங்கள் உங்களுடைய கைரேகை எந்த அமைப்பை சார்ந்தது என்பதை பாருங்கள். இது ஒரு துறவியின் கை தான். அதை பார்த்தால் துறவிகளுக்கு, அதாவது சந்திரமேடு பெருசாக இருக்கும், சுக்கிரமேடு பெருசாக இருக்கும். இவ்வாறு இருந்தால் கூட அவர்கள் துறவரம் போவதற்கு, ஆன்மீகத்தில் ஈடுபட அவங்களுக்கு இந்த கைரேகை அமைப்பு சீராக அமையும். இது சிலவருக்கு தாறுமாறாக விரல் அமைப்பு இருக்கும். சுண்டு விரல் இது 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 இப்படியெல்லாம் தாறுமாறான அமைப்பு இருந்தால் வாழ்க்கையில் பல இன்னல்கள் நம்மை வாட்டி வளர்க்கத்தான் செய்வோம். அதற்கேற்க வாழ்க்கையை நாம் செப்பனிட வேண்டும். இதை பாருங்கள். இது ஒரு மூளை பலத்தால், அதாவது நல்ல கல்விமான்கள் நிறைய கல்வி கற்றுக்கொண்டால் இவ்வாறு மேடுகள் சுலபமாக காணப்பட பாருங்கள். மூளை பலத்தால் இவர்கள் ஜாதகத்தில் கூட 10ஆம் இடத்தில் நல்ல நல்ல பிளானட்டுகள், அதாவது கிரகநாதர்கள் இருப்பார்கள். இதை பாருங்கள். அடுத்தது இது ஒரு பெண்மணியினுடைய கை தான். இவ்வாறு பாருங்கள். இது இவர்கள் கூட இப்படிப்பட்ட ரேகைகள் ஓரளவுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் இவங்களோட மன வாழ்க்கை கூட சீராக இருக்கும். இந்த கையை பாருங்கள். இது ஒரு பெண்மணியுடைய வலது கை தான். இந்த வலது கையில் பாருங்கள், எந்த விதமான கெடுதலும் இல்லாதல் இருப்பதால் இவர்கள் கல்யாணம், திருமணம் போன்றவை சுகமாக அனுப்பித்து வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேபோல் இதை பாருங்கள். இது பொது வாழ்வில் புகழ்படும், அதாவது அரசியல் மற்றும் பப்ளிக் லைஃப், அதாவது பொதுநல சேவை செய்யக்கூடியவர்களுக்கு கை நல்ல சுக்கிரமேடு, சந்திரமேடு, புதன்மேடு, சனிமேடு, எல்லா மேடுகளும் அற்புதமாக அமைந்திருந்தால் நீங்கள் பொது வாழ்வில் ஈடுபடலாம். அதுபோக இது ஒரு அரசியலில் உயர் பதவி படைத்த ஒருவர் 2 கை தான். சக்கரமேட்டில் இவ்வாறு நிறைய ரேகைகள் காணப்பட்டால் பலவித ஏற்றத்தாழ்வுகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆகவே உங்களுடைய கை எதை சார்ந்தது என்பதை பார்த்து அதற்கேற்ற முடிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.